நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிட்ஸ் ஆஃப் 2011. போன வருடத்தின் ஹிட்டான பாடல்கள்லாம் சூஸ் பண்ணி பிக் பண்ணி நம்ம கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அசத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன பாடல்கள்லாம் அப்படி அவுத்து விட போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஒன்ஸ் அகேன் வெல்கம் our judges, the rock star of Tamil Nadu, Mano sir. ever bubbly Shubhaji. And எங்களோட strong pillar of support, India's leading voice expert, Mr. Anant Vaidyanathan. And இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிட்ஸ் ஆஃப் 2011. 2011 அந்த ஆண்டுல இருந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் நம்ம கண்டெஸ்டன்ஸ் தேர்ந்தெடுத்து பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வந்து பார்த்தா ஒரு கியூட் பர்ஃபார்மர் வராங்க. அவங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து வரலமா, கனடால இருந்து வராங்க. கனடால இருந்து மகீஷா. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். மகேஷா, ஹாப்பி நியூ இயர். Thank you. Same You to looking you. really cute today. Thank you. Okay, so இந்த நியூ இயர் உங்களோட ரெசல்யூஷன் என்ன? மியூசிக்கை பற்றி இன்னும் லேர்ன் பண்ணணும்ண்டு. ஓகே, நிறைய பேசணும். நிறைய பேசணும்னு ஒரு ரெசல்யூஷன். இதுவே நல்ல ரெசல்யூஷன் தான். அந்த ரெசல்யூஷன்ல வந்து நம்ம வந்து நிறைய கம்மியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். கண்டிப்பா. சரி, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? விழிகளில் ஒரு விழிகளில் ஒரு வானவில். தெய்வ திருமகள் படத்துல இருந்து. சூப்பர் பாட்டு. அந்த பாட்டை பார்த்தாலே அப்படியே அந்த பாப்பா ஓடி வரும்ல. எந்த பாப்பா? அந்த படத்துல அந்த பாப்பா ஓடி வரும்ல, அத சொன்னேன். அனுஷ்காவா பாப்பான்றீங்களா? ஓ, நான் அந்த குழந்தை நினைச்சிட்டேமா. சாரி. சின்ன குழந்தை தான் அனுஷ்கா வளர்ந்துட்டாங்களா? அந்த பாட்டுல யார் வருவாங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். வைஃப் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாம் மறந்துடுங்க. சாக்லேட் மழை பெய்ய வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? எஸ். All the best, Maisha. Thank you. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னை நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே, உன்னிடம் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே, முதலாய் மயங்குகிறேன். கண்ணாடி போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டினாய், கனா எங்கும் வீணா. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். நான்
மகிஷா Hi, sir. sang very well. Thank you. ரொம்ப நல்ல சாங்கு. ஃபஸ்ட் பல்லவி ஃபஸ்ட் சேனம் வாஸ் குட். லாஸ்ட் பல்லவியில் நானே அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டேன். ஸ்ருதி கொஞ்சம் ஹையாக இருந்ததா இது? இது ஒரிஜினல் விட ஹாஃப் நோட் ஹையரா. ஒரிஜினலே ட்ரை பண்ணிருக்கலாமே. எட்லே பேஸு கொஞ்சம் நோட்ஸ் Yeah. தாரிரே தரா தரா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா? பட் இட்ஸ் ஓகே. பட் அங்கங்கே கொஞ்சம் இந்த மைன்யூட் திங்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே. ஃபென்டாஸ்டிக், குட், Okay. காட் பிளஸ். மகிஷா, ஒரு பாட்டு நம்ம வந்து கேட்கச்சே உங்களோட மியூசிக்காலிட்டியை கூட அதுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை பாடலாம் கண்ணா, டு மேக் தி சாங் a little more alive. ஸ்ருதி, விழிகளில் ஒரு வானவில் லிட்டில் மோர் விபரா. விழிகளில் ஒரு வானவில் வில் வானவில். நைஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாங்கை கேட்கச்சே அது இன்னும் கொஞ்சம் லைவ்லி ஆக்கணும் பாட்டு, அவ்வளோதான். அது வந்து அனந்த் சார்கிட்ட பாடி காமிச்சிட்டு he will tell you whether it is a correct thing to do and whether it is helping. அதாவது இந்த she had இந்த பாட்டில் இவ வந்து முன்ன ஒரு வைப்ரேட்டோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த வைப்ரேட்டோ இல்லை, அது விழிகளில் ஒரு வானவில். She's using a tremolo. Yes. So first of all that had to be ironed out. Okay. Lot of tremolo அது அழிச்சிட்டு அப்புறம் வைப்ரேட்டோ உட்காந்து வைப்ரேட்டோ பண்ணுறதுக்கு வாய்ஸில் இந்த ஹஸ்க் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நிறைய ஹஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹஸ்க் வந்து ஹஸ்க் இல்லை, அது விஸ்பராக இருக்குது. ஹஸ்க் அண்ட் விஸ்பர் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் டெக்னிக்கல் திங்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன், பட் லேர்ன் இட் கரெக்ட்லி and use it at the right time. Okay, it's a very good point. You should learn vibrato slowly, but no tremolo. That is for a ghost movie. Okay. All the best. God bless you. மஹிஷா, ஓகே. ஸோ ஒரு அழகான பாடல் சூஸ் பண்ணி பாடினீங்க, அதுக்கு நிறைய காமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய ஃபீட்பேக். ஹவ் யூ ஃபீலிங் இப்போ? ஜட்ஜஸ் சொன்ன காமெண்ட்ஸை கேட்டு நெக்ஸ்ட் டைம் என்னோட பாட்டில் அதை நல்லா யூஸ் பண்ணிப்பீங்க. Yeah. ஓகே, தேங்க்யூ வெரி வெரி மச் மஹிஷா. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இப்போ அடுத்து வரப்போறவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான். அவரை வந்து நாங்க செல்லமா எப்படி நம்ம கூப்பிடுவோம்? சங்கீத சௌரவ் கங்குலி அப்படின்னு கூப்பிடுவோம். சங்கீத சௌரவ கங்குலியா? ஆமா. அது என்ன கிரிக்கெட்டும் மியூசிக்கும் ஒரு இணைந்த மாதிரி? ஆமா, ஆஃப் சைடுல பால் போட்டா லெஃப்ட் சைடுல அடிப்பார். பாடிட்டேன். ஆமா. இப்போ வர போறாரு பாரு, கூப்பிட்டுமா? எஸ். லெட்ஸ் வெல்கம் சங்கீத சௌரவ் கங்குலி ராஜ கணபதி. ராஜ கணபதி, ஏதோ நீங்க வந்து ஒரு ஷார்ட் அடிச்சுட்டே அப்படியே வருவீங்கன்னு நினைச்சேன். அடுத்த தடவை பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த தடவை பண்ணலாம் அப்படின்றீங்க தம்பி. இப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இல்லை ஒரு நல்ல பழக்கத்தை ஒன்று நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த விஷயத்தை நீ சொல்லுவ? ஆமாம், உங்கள் அம்மா வந்து ஏன் இதை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு எதை பார்த்து கற்றுவாங்க? கிரிக்கெட் பார்ப்பேன், அதுக்கு கத்துவாங்க. ஓகே. வேற எது இதுக்கெல்லாம் திட்டுவாங்க? வேற எதுக்கும் திட்ட மாட்டாங்க, கிரிக்கெட் பார்க்கறதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்க. ஓகே, ஸோ அதை அவங்க அம்மா கிட்டே கேட்டுடலாமே. ஹலோ ஆண்டி, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ப்பா. கிரிக்கெட் வந்து இப்போ பழைய மேட்ச்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா ரீப்ளேலாம்? இல்லை இல்லை, இப்போ நடக்கிறது. இப்போ நடக்கிறத பார்த்தாலே நீங்கள் திட்டுவீங்களா? இல்லை, அதுக்காக இல்லை. இப்போ ஜூனியர் 3 வந்திருக்கு, நீ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண. சங்கீத சௌரவ் கங்குலின்னு பேர்லாம் வச்சிருக்கோம். சரி, அவர் தான் விளையாட மாட்டேன்றாரு, மற்றவங்க விளையாடுறதாவது கொஞ்சம் பார்க்க விடலாமே நீங்கள்? நிச்சயமாக விடுறேன், இனிமேல் விடுறேன். சரி, நீங்கள் ஏதாவது இவனுக்கு ஒரு ரெசல்யூஷன் நல்ல விஷயம் இந்த வருஷத்தில் பண்ணணும்னா என்ன விஷயமா நீங்கள் ஆசைப்படுறீங்க? டாப் 10ல் அவன் வரணும் இந்த ஜூனியர் 3ல், அது என்னுடைய ஆசை. என்ன பாட்டு சூஸ் பண்ணிருக்கேன்? ராசாத்தி போல ஃப்ரம் அவனிவன். ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட் டு யூ ராஜ கணபதி. தேங்க்யூ. ஹே ராசாத்தி போல அவ என்ன தேடி வருவா, நான் கேட்டதை எல்லாம் தருவா தருவா. ரோசாப்பூ போல அவ சிரிச்சா போதும் தலைவா, நான் செத்து போவேன் மெதுவா மெதுவா. அடியாத்தி என் கண்ணுல சில நாளா அவ தெரியல, வேற எதுவும் நான் பார்க்கல.
ரோசாப்பூ போல அவ சிரிச்சா போதும் தலைவா நான் செத்து போவேன் மெதுவா மெதுவா. காட்டு சிறுக்கியே காத்து கிடக்கிறேன் வாடி. நேத்தி பார்த்தது நெஞ்சில் இருக்குது என்ன கொள்ளுதே போட்டி. கண்ணு ஓடுதே கட்டுப்பாட்டதான் மீறி. என்ன பண்ணுவேன் போட தெரியல வேலி. ராஜகணபதி, எஸ் சார். ராஜகணபத்தில் ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் ஒன்று ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. என்ன சொல்ல முடியுமா உங்களால்? தெரியல, சொல்லட்டுமா? எஸ் சார். ஒரு லைனுக்கு ஒரு ஒரு ஸ்கேல் போல் ஒரு டியூனிங் மட்டும் இல்லை, அந்த த்ரோ கூட. நீங்கள் சரணம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தானே நானே தனி நானே 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 தனி நானே 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 தனி. அப்படியே கிராஃப் அப்படியே, எஸ்பெஷலி சரணத்தில் ஃபஸ்ட்டு அந்த 4-5 லைன்ஸில் நிறைய தெரிஞ்சுது. சரணம் ஃபஸ்ட் லைன் மட்டும் பாடுங்க. ஆனாய் நான் வந்ததும் அடி பெண்ணாய் நீ வந்ததும் எங்கேயோ முடிவானது. இது வரைக்கும் எங்கே நான் முடிவானது, அது வரைக்கும் நீ வந்து அப்படி போகலாம். பட் அந்த நோட்டை அட்டெம்ப்ட் பண்ணுற வரைக்கும் அந்த கிராஃப் குறையாமல் பாரு. ஓகே சார். இது அது என்னென்னா அப்படியே விட்டா அது போக போக நமக்கு சொன்னால் கூட புரியாது. அந்த மிஸ்டேக்கு மைன்யூட் மிஸ்டேக் தான். பட் சாங் ப்ரெசன்டேஷனில் பெரிய மைனஸ் ஆகும் அது. தேங்க்யூ சார். கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். முதல்ல சிரி, நல்ல சந்தோஷமாக சிரி. இது சந்தோஷம் தானே, ரிலீஃப் தானே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருந்தது ராஜா. தேங்க்யூ மேம். பயங்கர வளர்ச்சி இருக்குது உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். தேங்க்யூ மேம். அண்ட் தட் இஸ் ஸோ குட், வெரி நைஸ். ராஜகணபதி, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? சரிங்க, நல்லா சரி. ஐயோ, நீங்கள் இல்லை, நீங்கள் சிரிச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஓகே தம்பி, சிரிப்பா. அந்த மாதிரி பாடணும் நீங்கள். ஓகே, அந்த மூடில் தான் நீங்கள் பாடணும். ஓகே சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பாடினது கூட வந்து தம்பி நல்லா பாட்டாரு. அதில் விசாலோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்படி பண்ணுங்க சார் பாப்பா. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக பார்க்க எங்க ராஜகணபதி நீ பண்ணு. ஏய் என்னப்பா கண்ணுல மேலே போகுது, எங்க நீங்க பண்ணுங்க.
சூப்பரா இருக்குது. விஷாலோட ஃபண்டாஸ்டிக்கா இருக்குது. வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும். Thank you, thank you. சுப்பாச்சி நீங்க ஒரு தடவை பண்ணுங்க. ஓகே ஓகே சார், நீங்க சார் நீங்க பண்ண மாட்டீங்களா? ஓகே, நீங்க எல்லாம் கொஞ்சம் தடவை பண்ணுங்க. ஆஹா, All of you together, come on. நம்ம அகிலேஷ் வந்துட்டு பா கண்ணு இறங்கி மூக்கு வந்துரும் போல இருக்குது. ரொம்பலாம் இழுக்க கூடாது. பரத் நாராயணா எங்க பண்ணு ஒய் மீ அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஓகே, பட் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவனா வந்து பீட் பண்ணவே முடியல. இதுக்காகவே இந்த சாக்லேட் மழை வந்து பக்கெட்டோட போடணும். கண்டிப்பா வேண்டாம். ஓகே சரி, ராஜ கணபதி நல்லா பாடுனீங்க, நல்ல பெரிய ஆளா வருவீங்க தம்பி. ஓகேவா, போயிட்டு உட்காருங்க. Okay, take your seat, Raja Ganapati.